ஹாய் எவ்ரிவான், இன்னைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பற்றி பார்க்க போகிறோம். இப்போ சாரீ ப்ரீப்ளீட்டிங் பண்ண கொடுக்குறவங்க ஒன்ஸ் சாரீ ப்ரீப்ளீட்டிங் பண்ணி வியர் பண்ணிட்டதுக்கப்புறமா அந்த சாரியோடைய இந்த ஃபோல்டெல்லாம் அப்படியே இருக்குது. ஸோ இதனால் நான் டேமேஜ் ஆகிடுமா சாரீ, மறுபடியும் அந்த சாரீ ரீயூஸ் பண்ண முடியுமான்ற கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோவில் ஆல்ரெடி சாரீ வந்து ப்ரீப்ளீட் பண்ணின சாரீ தான். இந்த ஃபோல்டெல்லாம் அப்படியே இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் இந்த சாரீ வந்து நார்மல் அயன் பாக்ஸ், நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க நார்மல் அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சாரீ வந்து நீங்கள் மறுபடியும் இப்படி அயன் பண்ணி வச்சுட்டா உங்கள் சாரீ கெட்டு போகாமல் திருப்பி நீங்கள் சாரீ வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். தென் வந்து உங்களுடைய சாரீ வந்து திருப்பி ப்ரீப்ளீட்டிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதே சேம் சாரியை கூட நீங்கள் ப்ரீப்ளீட்டிங் பண்ணிக்கவும் செய்ய முடியும். ஸோ அதனால் சாரீ இந்த ஸ்பாயில்டும் ஆகாது. இப்போ இந்த அயன் பாக்ஸ் வந்து இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது ஸ்டீமிங் அயன் பாக்ஸாக இருந்தாலும் இப்போ நான் எந்த ஸ்ப்ரே வித் ஸ்டீமிங் கொடுக்காம நார்மல் அயன் தான் நான் கொடுத்து பண்ணிட்டு இருக்கேன். இப்போ பாருங்கள், நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த போது எப்படி ஃபோல்டாக இருந்துச்சோ இப்போ அந்த சாரீ ஃபோல்டெல்லாம் வந்து இப்போ இல்லாமல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் இருக்க நார்மல் அயன் பாக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி கூட நீங்கள் ப்ரீப்ளீட்டிங் பண்ணி வாங்கின சாரீ வந்து திருப்பி ரீயூஸ் பண்ணுறதுக்கு நார்மல் அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அயன் பண்ணிட்டீங்கன்னா இந்த சாரீ உடைய ஃபோல்டு எல்லாமே போயிடும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ.